வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். இளையோர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணி 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை. உலகக்கோப்பை தொடர் முழுவதும் மிக சிறப்பாக விளையாடிய வீரர்களை நினைத்து பெருமைப்படுவதாக தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டிற்கு மற்றொரு பெருமைமிக்க தருணத்தை வழங்கிய இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விருதுநகரில் திமுக தென்மண்டல இளைஞர் அணி மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. காஷ்மீர் ஒரு நாள் பாகிஸ்தானின் அங்கமாக மாறும் என தெரிவித்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். பாகிஸ்தான் பிரதமரின் பேச்சுக்களை இந்திய வெளியுறவு அமைச்சரகம் நிராகரிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 16வது இளையோர் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. ஜிம்பாப்வேவில் 16வது இளையோர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங் தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணி 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 411 ரன்கள் எடுத்தது. மிகவும் சிறப்பாகவும் அதிரடியாகவும் விளையாடிய வைபவ் சூரியவன்ஷி 80 பந்துகளில் 175 ரன்களை குவித்தார். இதையடுத்து 412 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 40 ஓவரில் 311 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்திய அணி 100 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 6வது முறையாக இளையோர் உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. ஜிம்பாப்வேவில் நடைபெற்ற இளையோர் ஒருநாள் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பதிவில் இளையோர் ஒருநாள் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் 19 வயது உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை மீண்டும் தாயகத்திற்கு கொண்டு வந்துவிட்டனர் என்றும், தமது வீரர்களின் ஆட்டம் சிறப்பாக இருந்தது என்றும் பாராட்டுகள் தெரிவித்தார். இந்த வெற்றி எதிர்காலத்தில் பல இளைஞர்களுக்கு ஊக்கமாக இருக்கும் என்று, தொடர் முழுவதும் மிக சிறப்பாக விளையாடிய திறமையை வெளிப்படுத்திய வீரர்கள் நினைத்து பெருமைப்படுவதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் இளையோர் உலகக்கோப்பையை வென்று நாட்டிற்கு மற்றொரு பெருமைமிக்க தருணத்தை வழங்கிய இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். திறமை மற்றும் மன உறுதியின் உண்மையான வெற்றி என்றும், இறுதிப் போட்டியில் வைபவ் சூரியவன்ஷியின் பிரமிக்க வைக்கும் ஆட்டமும் இந்த தொடர் முழுவதும் அவரது அசாதாரணமான செயல்பாடுகள் வரும் ஆண்டுகளில் பலராலும் நினைவு கூறப்படும் என்று கூறினார். விருதுநகரில் நடைபெறுகிற திமுக தென்மண்டல இளைஞர் அணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குறிச்சியில் திமுக தென்மண்டல இளைஞர் அணி மாநாடு நடைபெறுகிறது. இதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றுகின்றனர். தொடர்ந்து மாநாட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். காஷ்மீர் ஒரு நாள் பாகிஸ்தானின் அங்கமாக மாறும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து அந்நாட்டு சட்டசபையில் பேசினார். அப்பொழுது காஷ்மீர் ஒரு நாள் பாகிஸ்தானின் அங்கமாகும் என்று கூறினார். காஷ்மீர்களுக்கு சுய நிர்ணய உரிமை வழங்குவதை தவிர இந்தியாவுக்கு வேறு வழியில்லை என்றும், காஷ்மீர் சர்வதேச உரிமை பிரச்சனை என்றும் தெரிவித்தார். பிற நாடுகளை ஆக்கிரமிக்கும் எண்ணத்துடன் இந்தியா வைத்திருக்கும் திட்டங்கள் மற்றும் சதிகளால் தெற்காசியாவில் நீடித்த அமைதி ஏற்படாது என்று தெரிவித்தார். இதையடுத்து பாகிஸ்தான் பிரதமரின் பேச்சுக்களை இந்திய வெளியுறவு அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய பிரிக்க முடியாத பகுதிகள் என்றும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டு வெளியேற வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை அருகே வேங்கிவாசல் முதல்நிலை ஊராட்சியில் கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். புனித தோமையார் மலை ஊராட்சி ஒன்றிய வேங்கிவாசல் முதல்நிலை ஊராட்சியில் 1,28 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். வேங்கிவாசலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் புனித தோமையார் மலை ஒன்றிய திமுக செயலாளர் வெங்கடேசன், ஊராட்சி ஒன்றிய தலைவர் சங்கீதா பாரதிராஜன், வேங்கிவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கூடுதல் கட்டிடத்தை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்.
மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 மேல்தளங்களுடன் கூடிய கூடுதல் கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜகுமார், நிவேதா முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து பார்வையிட்டனர். மருத்துவமனையில் பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதை வரவேற்றுள்ள பொதுமக்கள் மாவட்ட மருத்துவமனைக்கு உண்டான போதிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் நல்ல கருத்துக்களை பேசியுள்ளேன் என்றும் நல்ல கருத்துக்களை விவாதிக்க வேண்டும் என்றும் சென்னை விமான நிலையத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது நாடாளுமன்றத்தில் பேசிய உரை தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், நல்ல கருத்துக்கள் விவாதத்திற்கு உள்ளாக வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் தான் நல்ல கருத்துக்களை பேசியிருப்பதாகவும் அதனை நான் உணர்கிறேன் என்றும் அதை மறுப்பவர்கள் விவாதிக்க வேண்டும் என்றும் விவாதித்து உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கமல்ஹாசன் தெரிவித்தார். மேலும் ஜனநாயகம் தொடர வேண்டும், என்னுடைய கூட்டணி இந்தியாவுடன் தான் என்றும் எனது நலன் மக்களுடைய நலன் என்றும் கொள்கைதான் முக்கியம், அதை நோக்கிதான் பயணிக்க வேண்டும், இப்பொழுது கூட்டணி குறித்து எதுவும் சொல்ல முடியாது என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். நல்ல கருத்து விவாதத்திற்கு உள்ளாக வேண்டும். தமிழனாக நான் நல்ல கருத்து பேசிவிட்டதாக எனக்கு தோன்றுகிறது. அதை மறுப்பவர்கள் அதை விவாதிக்க வேண்டும், விவாதித்து உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது டெமோக்ரஸி, இப்படித்தான் இருக்கும். விவாதங்கள் தொடர வேண்டும். என்னோட கூட்டணி மொத்த இந்தியா தான் என்னுடைய நலன், உங்களுடைய நலனும் கூட. கூட்டணி எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்றது இல்லையா? ஐடியாலஜி தான் முக்கியம். அதை நோக்கி தான் நம்ம அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த வாணியாறு அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த வாணியாறு அணை முழு கொள்ளளவான 65 அடி நிரம்பியுள்ளது. இந்நிலையில் நெல், கரும்பு, வாழை, மரவள்ளிக்கிழங்கு ஆகியவற்றை பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வாணியாறு அணையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் சதீஷ் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா, நீர்வளத்துறை செயற்பொறியாளர் செந்தில்குமார், உதவி பொறியாளர் கிருபா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு சுழற்சி முறையில் இன்று முதல் 55 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. நொடிக்கு 96 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதில் வலப்புற கால்வாயில் 51 கன அடியும், இடப்புற கால்வாயில் 45 கன அடியும் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இதன் மூலம் ஆற்றின் இரு கரைகளிலும் உள்ள ஊர்களில் மொத்தம் 10,517 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேளம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட சாத்தான்குளம் பகுதியில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் விளையாட்டு பூங்காவை திருப்போரூர் சேர்மன் SRL இதயவர்மன் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்து கேளம்பாக்கம் ஊராட்சியில் சாத்தான்குளம் பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் 49 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் பூங்கா மற்றும் காஞ்சான் குளத்தை சீரமைத்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான SRL இதயவர்மன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காஞ்சான் குளத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அதில் மீன் வளர்ப்பிற்காக மீன் குஞ்சுகளை விட்டார். அதனைத் தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டு வைத்து சிறுவர் பூங்காவை திறந்து வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வெண்பேடு ரமேஷ், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் லயன் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கர், வார்டு உறுப்பினர்கள் உமர், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பனுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அப்பகுதி மக்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற இளைஞர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க பாடுபடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் சங்க பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் இளைஞர் சங்கத்தின் மாநில செயலாளர் வடிவேல், மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முகைதீன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இந்த கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிக்கான பல்வேறு முக்கிய முடிவுகளை தீர்மானங்களாக நிறைவேற்றினர். அப்பொழுது பேசிய வடிவேல், வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக பாடுபட வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். கோவை அவிநாசி சாலை மேம்பாலத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கேமராக்கள் பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. கோவை அவிநாசி சாலையில் கோல்டுவின்ஸ் முதல் உப்பிலிப்பாளையம் வரை 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டப்பட்ட மேம்பாலம் கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. 1671 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த பாலம் தமிழ்நாட்டின் நீண்ட மேம்பாலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பாலத்தின் வாகன ஓட்டிகள் வேகமாக செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகிறது. மேலும் சில வாகனங்களில் சாகசத்தில் ஈடுபடுவதாக புகார்கள் எழுந்தன. இதனை தடுக்கும் வகையில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேம்பால சந்திப்பு பகுதியான கோல்டுவின்ஸ், உப்பிப்பாளையம் உள்ளிட்ட மொத்தம் 44 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. இதனால் வாகனங்களில் பதிவு எண், உள்ளே அமர்ந்து இருப்பவர்கள் சீட் பெல்ட் அணிந்து இருக்கிறார்களா இல்லையா, அதிக வேகத்தில் வாகனங்கள் செல்கிறதா, கூடுதல் முகப்பு விளக்குகள் பொருத்தப்பட்டு இருக்கிறதா ஆகியன அனைத்தும் கண்டறிய முடியும். வாகனங்கள் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் சென்றால் உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். தேனி அருகே எண்ணெய் மில்லில் பட்டப்பகலில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உதிரி பாகங்களை திருடர்கள் திருடி சென்றுள்ளனர். தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தை சேர்ந்த ரமேஷ் 5 வழி சாலைக்கு அருகில் இலவப்பன்றி விதை மற்றும் தீப எண்ணெய் உற்பத்தி செய்யும் மில் நடத்தி வருகிறார். அவர் மில்லை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றதை நோட்டமிட்ட 2 இளைஞர்கள் பூட்டியிருந்த மில்லின் உள்ளே ஏறி குதித்து அங்கிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த இயந்திர உதிர்ப்பாகங்கள், பூஜை பொருட்கள் ஆகியவற்றை திருடிக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். மில்லிற்கு திரும்பிய ரமேஷ் பொருட்கள் காணாமல் போனதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் அள்ளிநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து திருட்டில் ஈடுபட்ட அந்த 2 இளைஞர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தில் வள்ளி அட்டைப்பூச்சி இருந்ததாக சமூக வலைதளத்தில் வீடியோ வைரலானதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திருவேற்காட்டில் உள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலில் பக்தர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தில் அட்டைப்பூச்சி, வள்ளி, பாசிகள் இருப்பதை கண்ட பக்தர் ஒருவர் அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். கோவிலுக்கு நாள்தோறும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் குடிநீர் இயந்திரத்தை தூய்மையாக பேண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் விவசாய நிலங்களில் இறை தேடி வரும் மயில் கூட்டங்களை வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். வாழைப்பாடி முத்தம்பட்டி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள விவசாய நிலத்தில் 30க்கும் மேற்பட்ட மயில்கள் கூட்டமாக வந்து தானியங்களை கொத்தி தின்கின்றன. இந்த அழகிய காட்சிகளை வாகன ஓட்டிகள் கண்டுகளித்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். தேசிய பறவையான மயில் இது போன்ற தேசிய நெடுஞ்சாலைகளில் இறை தேடும் பொழுது, சாலையை கடக்கும் பொழுதும் அதிக வேகத்தில் வரும் வாகனத்தில் சிக்கி உயிரிழக்கும் சூழல் உள்ளது. இதனை தவிர்க்கவும், தேசிய பறவையை காக்கவும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தமிழக அரசுக்கு, வனத்துறையினருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களிடம் காவல்துறையினர் 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பூவிருந்தவள்ளியிலிருந்து வெளியூர் செல்லும் பேருந்து நிலையம் வழியாக கஞ்சா எடுத்து செல்லப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி வந்தவரை மடக்கி சோதனை செய்தனர். அவரிடம் 8 கிலோ கஞ்சா இருந்ததை கண்டு அதனை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த கரண் குகால் என்பதும் தெரியவந்தது. அவர் ஆந்திர மாநிலத்திலிருந்து கஞ்சாவை வாங்கி தமிழ்நாட்டில் விற்க வந்ததாக காவலர்களிடம் கூறினார். கோவை மாவட்டம் வால்பாறையில் 12 அடி ஆழமுள்ள குடிநீர் தொட்டியில் தவறி விழுந்து தத்தளித்த குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டு தாய் யானையிடம் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை டாடா காஃபி எஸ்டேட்டில் சுமார் 12 அடி ஆழமுள்ள குடிநீர் தொட்டி உள்ளது. 3 வயதுடைய ஆண் யானை குட்டி அதன் தாய் மற்றும் கூட்டத்தோடு அப்பகுதியில் தண்ணீர் குடிக்க வந்தபொழுது தவறி குடிநீர் தொட்டியில் விழுந்து தத்தளித்து உள்ளது.
இதனை பார்த்த பொதுமக்கள் உடனே வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து வால்பாறை, மானாம்பள்ளி வனச்சரக பணியாளர்கள் விரைந்து சென்று குட்டியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு 6 மணி நேரம் முயற்சிக்கு பின்னர் யானை குட்டியை நலமுடன் மீட்டு அதன் தாய் யானையிடம் ஒப்படைத்தனர். இச்சம்பவத்தை பார்த்துக் கொண்டிருந்த பொதுமக்கள் குட்டி யானையை மீட்டு வனத்துறையினருக்கு பாராட்டு தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் பல்வேறு படைப்புகளை காட்சிப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி அதற்கான செயல்முறை விளக்கத்தை கூறினர். மழைநீர் சேகரிப்பு, அமிலமழை பெய்வதற்கான காரணங்கள், அதனை தடுக்கும் முறைகள், பார்வையற்றவர்களுக்கான ஸ்மார்ட் ஸ்டிக், வாழைப்பழம், எலுமிச்சை பழத்தில் மின்சாரம் உற்பத்தி செய்யும் முறை, காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தல் ஆகியன குறித்து மாணவர்கள் எடுத்துரைத்தனர். இதில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் பங்கேற்று கண்டுகளித்தனர். தேசிய அளவில் நடந்த கராத்தே போட்டியில் சாதனை புரிந்த தஞ்சாவூர் மாவட்ட மாணவர்களை ஆசிரியர்கள் வரவேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் அணக்கரை அருகே தத்துவாஞ்சேரி தனியார் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் தேசிய அளவில் பெங்களூரில் நடந்த கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றியடைந்தனர். 5ஆம் வகுப்பு மாணவன் சஞ்சய் நிவேதன் சுபாஷ் முதலிடத்தையும், பிரதிவேகன் பிரகலநாதன் 2ஆம் இடத்தையும் பெற்றனர். பரிசுகளை வென்று பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு தாளாளர், ஆசிரியர்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் சிவகங்கை சமஸ்தானத்துக்கு உட்பட்ட சௌமிய நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் மூலவர் கோபுரம் 108 அடி உயரத்தில் அஷ்டாங்கல் விமானமாக உள்ளது. இது ஓம் நமோ நாராயண என்னும் மந்திரத்தை உணர்த்தும் வகையில் 3 தலங்களாக அமைந்துள்ளது. இதில் உச்சியில் உள்ள முதல் நிலைக்கு தங்கு தகடு வேலையும் திருப்பணியும் நடைபெற்றது. திருப்பணி முடிந்த நிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்னர் மூலவர் தங்க விமானத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகள் சிவகங்கை தேவஸ்தான பரம்பரை அரங்காவலர் மதுராந்திகி நாச்சியார் தலைமையில் செய்யப்பட்டது. மேலாளர் இளங்கோ, கண்காணிப்பாளர் கணேசன், கௌரவ தலைவர்கள் செந்தில் தொண்டைமான், மணிகண்டன் செட்டியார், டிரஸ்ட் தலைவர் காந்தி, துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், செயலர் ஸ்ரீ ராமசரவணன் பட்டாச்சாரியர், திருப்பணிக்குழு தலைவர் அரளிக்கோட்டை ராஜ்மோகன், அருணகிரி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். திருவள்ளூர் அருகே அடிதடி வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்து காவல் நிலையத்தில் கையெழுத்திட இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை காரில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் வழிமடக்கி கத்தியால் வெட்டியதில் அன்பரசு வெட்டுக்காயங்களோடு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். திருவள்ளூர் அடுத்த ராமதண்டலம் பகுதியை சேர்ந்த அன்பரசு, அவரது சகோதரர் தென்னரசு ஆகியோர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அப்பகுதியில் நடைபெற்ற அடிதடி வழக்கில் ஈடுபட்டதில் சிறைக்கு சென்ற அன்பரசு புல்லரப்பாக்கம் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். வழக்கம் போல் அன்பரசு புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்கு ராமதண்டலம் பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் மோவூர் அருகே வந்தபொழுது காரில் வந்த எதிர்த்தரப்பினர் பீமன் தோப்பு அஜித்குமார் உட்பட 5 பேர் அன்பரசு மற்றும் அவரது சகோதரர் தென்னரசுவை வழிமறித்ததில் தென்னரசு அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் அன்பரசுவை 6 பேர் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதனை பார்த்த வழியாக சென்ற பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பெண்ணலூர்பேட்டை காவல்துறையினர் அன்பரசை மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவர்கள் அன்பரசிற்கு தீவிர சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து காவல்துறையின் நடத்திய விசாரணையில் ராமதண்டலம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதை தட்டி கேட்டதால் இந்த சம்பவம் அரங்கேறி இருப்பதாக அன்பரசுவின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அன்பரசை வெட்டிய வீமன் தோப்பு அஜித்குமார் உட்பட 5 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கெங்கவள்ளியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தை திருமணம் மற்றும் போக்சோ குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் குழந்தை திருமணம் மற்றும் பெண்கள் மீதான குற்றங்களுக்கான போக்சோ வழக்குகள் அதிக அளவில் பதியப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆத்தூர் சார்பு நீதிமன்ற நீதிபதி கணேசன், கூடுதல் மாவட்ட உரிமைகள் நீதிமன்ற நீதிபதி ஜான்சி ராணி, கெங்கவள்ளி காவல் ஆய்வாளர் சிவகுமார்,
உதவி ஆய்வாளர் கணேஷ்குமார், வழக்கறிஞர் சங்க தலைவர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தை திருமணத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் போக்கு சட்டம் குறித்து பள்ளி மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் செயலாளர் செல்வராஜ், பேரூராட்சி மன்ற தலைவர் லோகம்பால் உட்பட 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருமயம் அடுத்த செங்காவிடத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்த செங்காவிடத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக 4ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலின் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து பட்டு சாத்துதல், தீபார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரை வழிபட்டனர். நார்த்தாமலை பகுதியில் ஊருக்குள் புகுந்த காட்டெருமைகளை மலைப்பகுதிக்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அடுத்து சித்துப்பட்டி கிராம பகுதிக்குள் வழி தவறி வந்த 5க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் சுற்றித் திருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அது மட்டுமின்றி அந்த பகுதி கிராம மக்களுக்கு கூட்டமாக வந்த காட்டெருமைகளை பார்த்து செல்கின்றனர். காட்டெருமைகளை மீண்டும் மலைப்பகுதிக்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சண்டையை தடுக்க சென்ற வாலிபர்கள் இருவருக்கு கத்தி குத்து ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திருவள்ளூர் அடுத்த பூங்கா நகர் பகுதியை சேர்ந்த இந்துமதி ராஜேந்திர பாபு என்பவரை திருமணம் செய்து கொண்டு 8 வருடமாக வாழ்ந்து வந்த நிலையில் இவர்களுக்கு இந்திஷா, ஜெயவர்தனி என 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இதனிடையே 2019ஆம் ஆண்டில் கணவர் ராஜேந்திர பாபு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்துவிட்டார். இந்நிலையில் புட்டூர் பகுதியை சேர்ந்த அசோக்குமார் என்பவரை பெற்றோருக்கு தெரியாமல் இந்துமதி திருமணம் செய்து கொண்டு கடந்த 2 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தார். இதனிடையே கடந்த 6 மாதங்களாக அசோக்குமாரின் நடத்தையில் சரியில்லாததால் அவரை விட்டு இந்துமதி பிரிந்துவிட்டார். இந்நிலையில் இந்துமதி குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து சென்ற பொழுது அங்கு வந்த அசோக்குமார் இந்துமதியிடம் தகராறு செய்துள்ளார். இதுகுறித்து இந்துமதியின் அத்தை மகனான காக்கலூர் பூந்தோட்ட நகரை சேர்ந்த சந்திரபோஸ் என்பவரிடம் தெரிவித்ததை அடுத்து சந்திரபோஸ் தனது நண்பர்களான புதுச்சித்திரம் பகுதியை சேர்ந்த கார் டிரைவர் நித்யானந்தம், பூங்கா நகர் அப்புசுவாமி, சந்திரபோஸ் ஆகியோரை இரவு 11 மணியளவில் காரில் சென்று கொண்டிருந்த அசோக்குமார் வழிமடக்கி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் 2 பேரையும் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் காயமடைந்த நித்யானந்தம், சந்திரபோஸ் இருவரையும் உடனிருந்தவர்கள் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதில் பலத்த காயமடைந்த நித்யானந்தம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இந்துமதியின் அத்தை மகன் சந்திரபோஸ் படுகாயங்களுடன் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த திருவள்ளூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அசோக்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணி 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை. உலகக்கோப்பை தொடர் முழுவதும் மிக சிறப்பாக விளையாடிய வீரர்களை நினைத்து பெருமைப்படுவதாக தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டிற்கு மற்றொரு பெருமைமிக்க தருணத்தை வழங்கிய இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விருதுநகரில் திமுக தென்மண்டல இளைஞர் அணி மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. காஷ்மீர் ஒரு நாள் பாகிஸ்தானின் அங்கமாக மாறும் என தெரிவித்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். பாகிஸ்தான் பிரதமரின் பேச்சுக்களை இந்திய வெளியுறவு அமைச்சரகம் நிராகரிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.